சார் என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அப்படியே ஒரு விஷயம் சொல்றேன், பதட்டப்படாதீங்க. என்னாச்சு சார்? அட்டாப்சி ரிப்போர்ட்டை ஒரு முக்கியமான ஃபைல்ல வச்சிருந்தேன். ஆனா காலையில அதை தேடி பார்க்கறப்ப அது காணும். சார் என்ன சார் சொல்றீங்க? அதுதானே நம்மகிட்ட இருந்த முக்கியமான ஆதாரம். ஆமா சார், தில்லை கொஞ்ச நாளா ஊருக்கு போயிருந்தாரு. ஸோ புதுசா சில ஜூனியர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. அவங்கள யாரோ ஒருத்தன் கர்ணாவோட கைக்கூலியா இருந்திருக்கான். கூட வேறது கோழி பறிச்சிட்டா. அதான் கர்ணா இப்படி இவ்ளோ கேவலமாவும் ஏளனமாவும் பாக்குறான் போல இருக்கு. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதான். நம்மளை இந்த கேஸ்ல எந்த விதத்திலையும் நகர விடாம லாக் பண்றதுக்கு தான் வெற்றி எங்க கூடயே இருந்திருப்பானோன்னு தோணுது சார். நானும் வெற்றிக்கு கால் பண்ணேன், ஆனா அவருக்கு லைனே கிடைக்கல. நாங்க கிளம்புறப்ப கூட அவன் அங்க இல்ல சார். துரோகம் பண்றதுக்காகவே பிறந்திருப்பான் போல. எனக்கு ஒண்ணுமே புரியல சார், ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன ஆனாலும் சரி அபி, அப்பீல் பண்ணிட்டோம், கோர்ட்டுக்கும் வந்தாச்சு. அந்த கர்ணாவை எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம தயாரா தான் இருக்கணும். நடந்த உண்மையெல்லாம் நீங்க தைரியமா சொல்லுங்க அபி. ஆர்குமெண்டால தான் நம்ம நினைச்சதை சாதிக்க முயற்சி பண்ணணும், வேற வழியே இல்லை. நீங்க நம்பிக்கையோட இருங்க. இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு பெரிய மனுஷன் வேஷம் போட்டுக்கிட்டு இவனால எப்படி சார் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியுது? இவனுக்காக வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் வேற வந்திருக்காரு. அவருக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவரும் பெரிய அட்வொகேட் தான் சார், ஃபாரின்ல இருந்திருக்கார் போல. இந்த கேஸ்க்காக ரொம்ப வருஷம் கழிச்சு வந்ததா சொல்றாங்க. எல்லாம் பணம் செய்யற வேலை சார். இன்னைக்கு ஜட்ஜ் அம்மாவை வெளியே விட்டுருவாங்களா சார்? நம்பிக்கையோட நம்ம போராடணும் சார். இவன் தானே அந்த அபிக்கு ஸ்பை வேலை பார்த்த கல்பிரிட் பிரபாகரன். இவனை நான் சில வருஷங்களுக்கு முன்னால ஏதோ ஒரு கோர்ட்ல சீனியர் லாயரோட பார்த்துருக்கேன். அப்படியே கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாதிரி நடிப்பான். இன்னையோட அவன் இந்த தொழிலை விட்டு போயிடணும். இது பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கணும் உங்களோட ஆர்குமெண்ட். நீங்க கவலையே படாதீங்க. அவனை கோர்ட் ரூம்ல எப்படி பந்தாட போறேன்னு பார்க்க தானே போறீங்க. வாங்க பை. அபி, ஒரு நிமிஷம் இல்ல. உனக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது ரொம்ப கம்மியான தண்டனைன்னு நீயே முடிவு பண்ணி தான் இப்ப இங்க அப்பீல் பண்ண வந்திருக்கியா? இன்னைக்கு உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்காம நான் விட மாட்டேன். டேய், நான் குரல் விடுறேன். அன்னைக்கு ரோட்ல வாங்கினதுல பத்தாது உனக்கு? அண்ணா, மனுஷன் கிட்ட பேசலாம். இவன்லாம் என்ன சொல்ல வந்தியா? அதை சொல்லு. ஓ, மிருகமா? அப்படியெல்லாம் சொல்லி மிருகத்தை நான் அசிங்கப்படுத்த மாட்டேன். இந்த உலகத்திலே வாழ தகுதி இல்லாத கேவலமான பிறவிதான் நீ. யாரு வாழ தகுதி இல்லாதவங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும் மேடம். வாங்க போலாம் மதிவாக்கர். போலாம் வாங்க. வணக்கம். Court is now in session. Criminal revision petition. Learned counsel for the petitioner.
நீங்க உங்களோட வாதத்தை துவங்கலாம். தேங்க்யூ மை லார்ட். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரரான அபிநயா அவர்கள் 10 வருடங்களுக்கு முன்பு பார்வதி என்பவரை கொலை செய்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவர் செய்யாத தவறுக்கு வேலாவூர் சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். நிரபராதியான ஒரு பெண் தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக 10 வருடங்களாக சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார் என்பதே அவருக்கு இழைக்கப்பட்ட பெரிய அநீதியாக நான் கருதுகிறேன். அதை சரி செய்வதற்காகவும் தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கவும் தான் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்துள்ளார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். டிஃபென்ஸ் கவுன்சில் தேவையற்ற எமோஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லி வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார். குற்றவாளி என நிரூபணமாகி தண்டனை வழங்கப்பட்ட ஒரு கைதியை வழக்கின் ஆரம்பத்திலேயே நிரபராதி என்று வாதாடுவது சரியான வாதம் அல்ல என்பதையும், இங்கு எமோஷன்ஸை விட எவிடன்ஸ் தான் முக்கியம் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். தேங்க்ஸ் யுவர் ஆனர். மிஸ்டர் பிரபாகரன், யூகங்களை விடுத்து ஃபேக்ட்ஸ் அடிப்படையில் பேசவும். சர்டன்லி யுவர் ஆனர். 10 வருடங்களுக்கு முன்பு நீதிமன்றம் மிஸ்ஸஸ் அபிநயா தான் குற்றவாளி என உறுதிப்படுத்தி இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படை பார்வதி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையை அபிதான் செய்தார் என்பதுதான். ஆனால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு பதிலே இல்லாமல் இருக்கின்றன. இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளியை காப்பாற்ற சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை என்னால் ஊர்ஜிதமாக கூற முடியும் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இது ரிவிஷன் பெட்டிஷன். மீண்டும் பழைய கேஸை ஆரம்பத்திலிருந்து நடத்த முடியாது. இந்த நீதிமன்றம் ஏற்கனவே எவிடன்ஸை முழுமையாக ஆராய்ந்து பார்த்துதான் தீர்ப்பு வழங்கியுள்ளது என்பதை எதிர்த்தரப்பு வக்கீல் மறந்துவிட்டார் போல.